வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடலில் ஈரான் ஏவுகணை தாக்குதல், சர்வதேச அளவில் பதற்றம். இலங்கையில் உற்சாகமாக கொண்டாடப்படும் நோன்பு பெருநாள், திடல் தொழுகைகளில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிரடி சோதனை, 2000க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் களத்தில். மத்திய கிழக்கு போர் சூழல், இலங்கையின் பொருளாதாரத்திற்கு கடும் அச்சுறுத்தல், வைத்தியர் சமல் சஞ்சீவ எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போர் பதற்றம், ஐரோப்பிய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு ஈர்க்க ஜனாதிபதியிடம் புதிய திட்டம் சமர்ப்பிப்பு. உணவு விநியோகஸ்தர்களுக்கு விசேட எரிபொருள் ஒதுக்கீடு, தரவுகளை சேகரிக்கிறது அரசு. போரை முடிக்க துடிக்கும் அமெரிக்கா, ஈரான் எண்ணெய் மீதான தடை நீக்கம். அனுமதியின்றி கனடாவுக்கு பறந்த ஏர் இந்தியா விமானம் நடுவானிலேயே மீண்டும் திரும்பியதால் பரபரப்பு. இன்று நாட்டின் பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாளை முதல் அண்டை நாடுகளில் அசாதாரண காலநிலை. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect launching soon. மத்திய கிழக்கிற்கு அப்பாலும் தனது ராணுவ சக்தியை வெளிப்படுத்தும் முயற்சியாக இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியாவில் அமைந்துள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் தளத்தின் மீது ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க அதிகாரிகள் வெளியிட்ட தகவல் படி ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று பறக்கும் போதே செயலிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மற்றொரு ஏவுகணையை தடுக்க அமெரிக்க போர்க்கப்பல் SM-3 இடைமறிப்பு ஏவுகணையை பயன்படுத்தியதாகவும், ஆனால் அது வெற்றியடைந்ததா என்பது இன்னும் உறுதியாகவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் ஈரானிலிருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டியாகோ கார்சியா அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் பயன்படுத்தும் முக்கிய இராணுவ தளமாகும். இங்கு நீண்ட தூர குண்டுவீச்சு விமானங்கள், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணை கப்பல்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான நிலையில் அந்த இடத்தில் ஈரான் தனது ஏவுகணையை செலுத்தியதாக வெளியான தகவல் சர்வதேச அளவில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். புனித ரமலான் நோன்பு பெருநாளை இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடனும் ஆன்மீக எழுச்சியுடனும் கொண்டாடி வருகின்றனர். நாட்டின் நாலா பாகங்களிலும் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் திறந்த வெளித்திடல்களில் பெருநாள் தொழுகைகள் சிறப்பாக நடைபெற்றன. அதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் பெருநாள் தொழுகைகள் உணர்வு பூர்வமாக நடைபெற்றன. மருதமுனை கடற்கரை திறந்த வெளியில் நடைபெற்ற தொழுகையை கலாநிதி MLM முபாரக் மதனி வழி நடத்தினார். இதில் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். கல்முனை ஹூதா திடலில் ஹூதா மற்றும் முகம்மதியா யும்மா பள்ளிவாசல்களின் ஏற்பாட்டில் நபி வழித்திடல் தொழுகை நடைபெற்றது. மௌலவி கலீலுர் ரஹ்மான் தொழுகையையும் பிரசங்கத்தையும் நிகழ்த்தினார். நட்பெட்டி முனை, சம்மாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று மற்றும் பொத்துவில் ஆகிய பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற தொழுகைகள் நடைபெற்றன. அல்லாஹு அக்பர் அக்பர் அல்லாஹு அக்பர் لجعلها راضية في جنة عالية لا تسمع فيها الله أكبر என்று சொல்வதுதான் உள்ளது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள. சிலர் ஏதோ ஓதுவாங்க, மற்றவங்களை கன்ஃபியூஷன், நம்ம ஓதலையே. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் மோதூர் பொது விளையாட்டு மைதானத்தில் மோதூர் அல் ஹசனாக் சமூக அபிவிருத்தி ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் பெருநாள் திடல் தொழுகை காலை 6:30 மணிக்கு நடைபெற்றது. இதனை AR லதீப் மௌலவி வழி நடத்தினார். புத்தளம் உடப்பு முஹைதீன் ஜும்மா பள்ளிவாசலில் புனித நோன்பு பெருநாள் தொழுகை மற்றும் குத்பா பிரசங்கங்கள் நடைபெற்றன. தொழுகை நிறைவடைந்ததும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஒருவரையொருவர் கட்டி தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாடளாவிய ரீதியில் தொழுகைகளை நிறைவேற்றிய முஸ்லிம்கள் தமது உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அத்துடன் உணவு பண்டங்களை பகிர்ந்து கொண்டு தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அனைத்து இடங்களிலும் பெருநாள் நிகழ்வுகள் மிகவும் அமைதியான முறையிலும் மக்களின் உற்சாகமான பங்கேற்புடனும் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் உள்ள வர்த்தக நிலையங்களை சோதனையிடும் விசேட நடவடிக்கைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பண்டிகை காலங்களில் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் விற்பனை நிலையங்களின் தூய்மை குறித்து கண்காணிக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துகுட தெரிவித்தார். இதன்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் காலாவதி திகதிகளை ஆய்வு செய்தல், வர்த்தக நிலையங்களில் சுகாதார விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்துதல், தரமற்ற உணவுகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. பண்டிகை காலங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பொதி செய்யப்பட்ட உணவுகளின் தரம் மற்றும் லேபிள்களை சரியாக சரிபார்த்து வழங்குமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு உணவு விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் எரிபொருள் தேவைகளை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதற்கமைய எந்தவொரு அரசு அமைப்பிலும் பதிவு செய்யப்படாத உணவு விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள தனிப்பட்ட போக்குவரத்து சேவையாளர்களை இலக்காக கொண்டு தரவு சேகரிப்பு முன்னெடுக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த எரிபொருள் தேவையை மதிப்பீடு செய்து மின்சக்தி அமைச்சு மற்றும் எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு தேவையான பரிந்துரைகளை வழங்க வர்த்தக அமைச்சு தீர்மானித்துள்ளது. தகுதியுள்ள போக்குவரத்து வழங்குனர்கள் அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள கூகுள் ஃபார்ம் இணைப்பு அல்லது QR குறியீட்டை பயன்படுத்தி தங்கள் விவரங்களை சமர்ப்பிக்க முடியும். இந்த படிவத்தை பூர்த்தி செய்வதன் மூலம் மாத்திரம் எரிபொருள் ஒதுக்கீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட மாட்டாது என்பதையும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் வெளியேற நினைக்கும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய முதலீட்டாளர்களை இலங்கைக்கு இருப்பதற்கான விசேட செயல் திட்டம் ஒன்றை இலங்கை முதலீட்டு சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த மூலோபாய நகர்வில் மத்திய கிழக்கில் உள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு இலங்கையை ஒரு உகந்த முதலீட்டு மையமாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா M. வீரஹொன் தெரிவித்தார். இதற்காக இலங்கையில் உள்ள 2 முக்கிய சாதகங்களை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒன்று, போர் அச்சமில்லாத அமைதியான சூழல். 2வது, முதலீடுகளுக்கு அத்தியாவசியமான நீர் வளம் தாராளமாக இருப்பது. அதன் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு, சுற்றுலா மற்றும் கல்வி, நிதி சேவைகள் மற்றும் மருந்து உற்பத்தி, தளவாடங்கள் ஆகிய துறைகளில் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நிறுவனங்களை இலங்கையில் முதலீடு செய்ய ஊக்குவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் உள்ள இலங்கை தூதரகங்கள் பொருளாதார ராஜதந்திரம் மூலம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என முதலீட்டு சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். துபாய் போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது வரி விலக்கு கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் சில சவால்கள் இருந்தாலும் தற்போதைய போர் சூழலில் பாதுகாப்பு, நீர் மற்றும் உயிர் சக்தி ஆகிய 3 காரணிகளும் இலங்கைக்கு ஒரு மூலோபாய வாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் தொடர்பான மேலதிக நகர்வுகளை ஜனாதிபதியும் நிதி அமைச்சும் தற்போது பரிசீலித்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றமானது இலங்கை போன்ற ஆசிய நாடுகளின் பொருளாதாரத்தில் நேரடி மற்றும் மறைமுக தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெகிவளி கல்கிசை மாநகர சபை உறுப்பினர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு போர் சூழலால் இலங்கையின் பின்வரும் துறைகள் பாரிய பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. எரிபொருள் விநியோகம் மற்றும் மின்சாரம், சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்வால் உள்நாட்டில் எரிபொருள் விலையை உயர்த்த வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலகளாவிய நெருக்கடியால் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதோடு உரங்களின் விலை அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலைகளும் உயரும் அபாயம் உள்ளது. உலகளாவிய நெருக்கடிகளை முன்கூட்டியே முகாமைத்துவம் செய்து மக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பாகும். ஆனால் தற்போதைய அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறி வருகிறது. உலகளாவிய நெருக்கடியை சாட்டாக கூறி தனது இயலாமையை மறைக்க முற்படக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் மற்றும் எரிசக்தி நெருக்கடி இறுதியில் நாட்டில் பாரிய ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் என எச்சரித்த அவர், இதனை தீர்க்க அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய தேசிய வேலை திட்டத்தை அரசு உடனடியாக தயாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு மருத்துவர்கள் இடமாற்றம் பெறும்போது அவர்களின் பிள்ளைகளின் கல்வி எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் மருத்துவ விசேட நிபுணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இடமாற்றம் பெறும் மருத்துவர்களின் பிள்ளைகளை புதிய பாடசாலைகளில் சேர்ப்பதில் நிலவும் நிர்வாக ரீதியான சிக்கல்கள் மற்றும் காலதாமதங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இவ்வாறான தடைகளை நீக்கி விரைவான நடைமுறையை உறுதிப்படுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தினார். கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளுக்கு இடையே முறையான ஒருங்கிணைப்பு இல்லாததே இந்த பிரச்சினைக்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே தற்போதைய அனுமதி நடைமுறைகளை மீளாய்வு செய்தல், இரு அமைச்சுகளும் இணைந்து மிகவும் நடைமுறை சாத்தியமான புதிய அமைப்பொன்றை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு இணக்கம் காணப்பட்டது. அரச மருத்துவர்களின் பிள்ளைகளுக்கான பாடசாலை அனுமதி சிக்கலை தீர்க்க சுகாதார அமைச்சு ஏற்கனவே ஒரு விசேட திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இடமாற்றங்களின் போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை தவிர்ப்பதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். நாட்டின் சுகாதார சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் மருத்துவர்கள் இடமாற்றம் வரும்போது பிள்ளைகளின் கல்வி குறித்து கவலைப்படும் நிலை இனி இருக்கக்கூடாது என இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பன்னிப்பட்டி பகுதியில் ஓட்டோ சாரதி ஒருவர் தீப்பற்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், உயிரிழந்த ஓட்டோ சாரதிக்கு சொந்தமான வீடொன்று தம்பதி ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஏற்பட்ட தர்க்கம் காரணமாக இரு தரப்பினரையும் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்திருந்தனர். போலீஸ் விசாரணை குறித்து தனது கணவர் மிகுந்த கவலையுடனும் பயத்துடனும் இருந்ததாக உயிரிழந்தவரின் மனைவி தெரிவித்துள்ளார். இந்த அச்சம் காரணமாகவே அவர் இத்தகைய விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மகரகம போலீசார் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் தற்போது பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமான முறையில் மோட்டார் சைக்கிள் இயந்திரங்களை இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்து வந்து பாரிய மோசடியொன்றை நுகைகுடு குற்றப்புலனாய்வு பிரிவினர் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக முக்கிய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுகைகுடை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு அதிரடி சோதனையின் போது சந்தேக நபர் முதலில் 16 மோட்டார் சைக்கிள் இயந்திரங்களுடன் பிடிபட்டார். கைது செய்யப்பட்டு வர்த்தகரிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையை தொடர்ந்து வெள்ளம்பிட்டிய பகுதியில் உள்ள ஒரு ரகசிய கிடங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கு மிகவும் நுணுக்கமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 15 இயந்திரங்களை போலீசார் மீட்டனர். கைப்பற்றப்பட்டு மொத்தம் 31 இயந்திரங்களின் சந்தை பெறுமதி சுமார் 1 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவர பின்னர் முழுமையான மோட்டார் சைக்கிள்களாக மாற்றப்பட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலதிக விசாரணைகளை நுகைகுடை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே நீடித்து வரும் போர் பதற்றங்கள் தற்போது உலகளாவிய எரிசக்தி சந்தை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்பில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றன. அடுத்த சம்பவங்கள் குறித்து முழுமையான தொகுப்பு. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தனது இலக்குகளை நெருங்கிவிட்டதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ராணுவ நடவடிக்கைகளை நிறைவு செய்து போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ஆலோசித்து வருவதாக தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் நாடுகள் அதன் பாதுகாப்பு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோக அழுத்தத்தை குறைக்க அமெரிக்கா அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. கடலில் தேங்கியுள்ள ஈரான் எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கு 30 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக துறைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்துள்ளார். இதன் மூலம் சுமார் 140 மில்லியன் பீப்பா எண்ணெய் சந்தைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மார்ச் 20 முதல் ஏப்ரல் 19 வரை இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள ஐக்கிய அரபு ராஜ்யம், சவுதி அரேபியா, கத்தார், குவைத் மற்றும் ஜோர்தான் ஆகிய 5 நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகளை பாதுகாக்க உக்ரைன் தனது சிறப்பு ராணுவ பிரிவுகளை நிலைநிறுத்தியுள்ளது. ரஷ்யாவுடனான போரில் ஈரானின் ஷாக்கெட் ட்ரோன்களை முறியடித்த அனுபவத்தை கொண்டுள்ள உக்ரைன் இந்த நாடுகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகின்றது. 200க்கும் மேற்பட்ட உக்ரைனிய நிபுணர்கள் ஏற்கனவே அங்கு முகாமிட்டுள்ளனர். உக்ரைனின் இடைமறிப்பு ரோன் தொழில்நுட்பத்தை வாங்க சவுதி மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆர்வம் காட்டி வருகின்றன. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் போரினால் இந்தியர்கள் உயிரிழக்கும் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் கடந்த 18ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் ஒருவர் பலியானதை அடுத்து மொத்த உயிரிழப்பு 6ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை வளைகுடா நாடுகளிலிருந்து சுமார் 3 லட்சம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சக கூடுதல் செயலாளர் அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார்.
மறுபுறம் ஈரான் தனது தாக்குதலை சர்வதேச அளவில் விரிவுபடுத்தப் போவதாக எச்சரித்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்ட போதிலும் ஈரான் தொடர்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரித்து வருகின்றது. உலகெங்கிலும் உள்ள பொழுதுபோக்கு இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் இனி எதிர்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது என்று ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் ஹபோல் பாஸ் செகார்ச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியிலிருந்து கனடாவிற்கு புறப்பட்டு ஏர் இந்தியா போயிங் 777 முதல் 200 LR என்ற விமானம் அனுமதி இல்லாமல் புறப்பட்ட காரணத்தால் நடுவானிலிருந்து மீண்டும் புதுடெல்லிக்கு திரும்பியுள்ளது. நேற்று காலை 11:34 மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் சுமார் 4 மணி நேரம் பறந்த பின்பு சீனா வான் பகுதியில் குன்மிங் அருகே விமானம் அனுமதி இல்லாமல் பறந்து கொண்டிருப்பதை ஏர் இந்தியா அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். அதன் பின்பு உடனடியாக விமானிக்கு தகவல் அனுப்பி விமானத்தை டெல்லிக்கு மீண்டும் திருப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் விமானம் டெல்லியில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. குறித்த விமானத்தின் மொத்த பயண நேரம் சுமார் 9 மணி நேரமாக இருந்துள்ளது. இறுதியில் ஒரு தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாகவே விமானம் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் இந்த முடிவு வழக்கமான நடைமுறைக்கு இணங்க எடுக்கப்பட்டதாகவும் ஏர் இந்தியா தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஹோட்டல் தங்குமிடம் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்தது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் சப்ரகமுவ, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்கள், காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் சீரான வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிகாலை நேரங்களில் மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்கள், காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் பனிமூட்டமான காலநிலை காணப்பட வாய்ப்புள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். இதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்க பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் கோடைக்காலம் தொடங்கும் சமயத்தில் பலத்த மழை, இடியுடன் கூடிய மழை மற்றும் மின்னல் போன்று அசாதாரண காலநிலை உருவாகி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றம் தனித்துவமானது என்றும் அது உருவான நேரம், வடிவம் மற்றும் உருவான விதத்தில் முக்கியத்துவம் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக சுமார் 1000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு சூறாவளி தாக்கம் ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தான் ஊடாக இந்தியா வரை ஒரு நேர்கோட்டில் நீண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக மேற்கத்திய இடையூறுகள் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகி குளிர்காலத்தில் பனிப்பொழிவை ஏற்படுத்தும். ஆனால் இந்த நிலைமை நேர்கோட்டு பாதையில் காணப்படுவதால் சமீப காலநிலை மாற்றங்களை கணிக்க முடியாத வகையில் மாறி வருவதை காட்டுகின்றது. பாகிஸ்தானுக்கு மேல் நிலவும் இந்த தீவிரமான மேற்கத்திய இடையூறு காரணமாக வடமேற்கு இந்தியாவில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் இடியுடன் கூடிய மழை மற்றும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் பெய்து வருகின்றது. ஏற்கனவே மேற்கு வங்காளம், சிக்கிம், கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பலத்த மழை பதிவாகி உள்ளது. மேலும் மார்ச் 22 முதல் மற்றொரு பலவீனமான தாக்கம் ஒன்று இப்பகுதிக்குள் நுழைய உள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலை மத்திய தரைக்கடல், காஸ்பியன் கடல், கருங்கடல் மற்றும் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து உருவாகும் ஈரப்பதத்தால் வலுப்பெற்று அரபிக்கடலின் ஈரப்பதத்தால் மேலும் பலத்த மழையை தருவதாக கூறப்படுகின்றது. சமீப காலநிலை மாற்றங்கள் காரணமாக இத்தகைய மாற்றங்கள் ஏப்ரல் மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். வவுனியா பாலமோட்டையை பிறப்பிடமாகவும் ஓமந்தை கொந்தக்காரன் குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை பஞ்சலிங்கம் அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் புலோலி மேற்கு திருநாவலூரை பிறப்பிடமாகவும் கரவட்டி, வதிரி, பரியந்தர் வளவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி சிவஞான சுந்தரம் அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் வெல்வெட்டித்துறை காளிகோயில் ஒழுங்கையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு காளிராசா தர்மகுல சிங்கம் குளம் அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் மருதங்கணி தெற்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லையா தம்பு அவர்கள் 20/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.